பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 53. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலிஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள். குட்டியுள்ள ஆட்டை காப்பாற்றினார்கள். ஒரு சமயம் ஓரிடத்திலே ஒரு மனிதன் 2 குட்டிகளுள்ள ஒரு பெண் ஆட்டை அறுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அந்த 2 குட்டிகளும் தாயின் அருகில் நின்று பரிதாபமாக அலறிக்கொண்டிருந்தன. இதை பார்த்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலிஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதனை அணுகி அந்த ஆட்டையும் அதன் 2 குட்டிகளையும் விலைக்கு வாங்கி கொண்டு, எப்போதுமே நீ குட்டியுள்ள ஆட்டை அறுக்காதே, அது இரக்கமற்ற செய்கை என்று உபதேசித்துச் சென்றார்கள். சிறு பட்சிகளை வேட்டையாடுதல். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலிஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், யாராவது சிறு பட்சிகளை வேட்டையாடும் போது எனக்கு மிகவும் வருத்தம் உண்டாகின்றது. பெரிய பிராணிகளை வேட்டையாடினாலும் பரலின் பசியை ஆற்றலாம், ஆனால் சின்னஞ்சிறு பட்சிகளை வேட்டையாடுவதால் உயிர்கள் தான் அதிகமாக சேதமாகி சொற்ப அளவு பசியைத்தான் ஆற்றிக்கொள்ள முடியும் என்று கூறினார்கள். மேலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் சுய தேவைக்காக எப்போதுமே மற்றவர்களுக்கு தொந்தரவையோ சிரமத்தையோ ஒருபோதும் கொடுத்ததில்லை. ஆட்டின் பாலை கறப்பதிலிருந்து தங்கள் துணியை தைத்து கொள்ளும் பணி வரை எவரையும் ஏவாமல் தங்கள் திருக்கரங்களாலேயே யாவையும் செய்து கொள்வார்கள். எவருக்கும் வருத்தம் வரும் வகையில் பேசவும் மாட்டார்கள். ஒழுக்கங்கெட்ட விதமாகவும் கீழ்த்தரமாகவும் ஒருபோதும் அவர்கள் பேசியதில்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய விரோதியான அபூஜஹலின் மகன் ஒரு சமயம் மிக மிக மட்டகரமான வகையிலே அவர்களின் திருச்சமூகத்தில் வந்து நின்றான். அது சமயம் அவனும் அவன் அப்பன் அபூ ஜஹலும் முஸ்லிம் குலத்தையே சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள் என்று தெரிந்திருந்தும் அவனை கண்ணியமான வகையிலே மன்னித்து விட்டார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குண ஒழுக்கத்திலே ஒப்பற்ற வகையில் சிறந்து விளங்கியது போலவே, ஏன் அதைவிட பன்மடங்கு அதிகமாகவே வீரமும் உறுதியும் அவர்களின் பிறவிக் குணங்களாக சிரேஷ்டமாக அமைந்து பிரகாசித்தன. எனவேதான் அல்லாஹ்வால் தாங்கள் நியமிக்கப்பட்டிருந்த மாபெரும் புனித பணியை சிறக்கச் செய்து சம்பூரணமாக்குவதிலே தங்கள் ஆயுள் முழுவதும் மிக மிக விறுவிறுப்புடன் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களின் திருச்சேவையை ஆற்றிக்கொண்டிருந்த காலையிலே சொல்லொணா கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் கொடிய விரோதங்களையும் எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டது. ஆயினும் கடமையை விட்டும் அவர்கள் ஒரு சிறிதும் பிசகியதே இல்லை. அல்லாஹ்வின் உள்ளன்பையும் ஏகத்துவத்தையும் மக்களிடம் கூறி பிரசாரம் புரிந்த காலத்தில் சொல்லனா கொடுமைகளை அவர்கள் சகிக்க நேரிட்டது. எல்லா சமூகங்களும், ஒவ்வொரு நாடும், ஊரும், ஏன் அண்டை அயலாரும் சுற்றத்தாரும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட எண்ணினார்கள். ஆயினும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ உறுதியுடனும் வீரத்துடனும் தம் முழு ஆத்ம பலத்தையும் கொண்டு அந்த விரோத சக்திகளை எதிர்த்து முறியடித்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஆத்மீகமான வீரமும் உறுதியுமே அரபு மக்களை தீனுல் இஸ்லாத்துக்கு முன் பணிய வைத்தவையாகும். எனவேதான் சத்தியமான முஸ்லிமானவன் அல்லாஹ்வின் புனித பாதையில் நடக்கும் போது குறுக்கிட வேண்டிய மலை போன்ற தடைகளையும் சோதனைகளையும் கண்டு அஞ்சி நடுங்கிவிடக்கூடாது. அதற்காக மனம் சலித்து குறை கூறிக்கொண்டிருந்து விடாமல் மகா பொறுமையுடன் அவைகளை சகித்து கொள்வது முஸ்லிம்களின் மீது மாபெரும் கடமையாகும்.